எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் செய்ய போகிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற ஒரு பிரேக்ஃபாஸ்டோட ரெசிபி தான். டின்னராக கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பால் பத்திரி, பால் பூரின்னு சொல்லிடலாம். ஆனால் இங்கே வந்து காமனாக பால் பத்திரி அப்படின்னு தான் சொல்கிறது. நெய் பத்திரியோட ரெசிபியெல்லாம் நம்ம முன்னாடியே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு. ஆனால் இது செய்கிற விதம், நெய் பத்திரி செய்கிற விதம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் அது பார்க்கல அப்படின்னா அந்த ஒரு ரெசிபி ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு பால் பத்திரிக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நம்ம நல்லா கட்டியாக இருக்கிற தேங்காய் பால் தான் எடுக்கிறது. சூடாக இருக்கிற பத்திரி, கட்டியாக இருக்கிற தேங்காய் பால் இதே மாதிரி தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 2 கப் அளவுக்கு பச்சை அரிசி நான் இங்கே எடுத்துருக்கு. அப்ராக்சிமேட்டாக 400 கிராம் அளவுக்கு இருக்கும். தோசைக்கெல்லாம் நம்ம எடுக்கிற அதே பச்சை அரிசி தான், ஆனால் இட்லி அரிசி எடுக்கக்கூடாது. நம்ம இன்னைக்கு 4 to 5 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்யறது. அதனால தான் 2 கப் அளவுக்கு எடுத்துருக்கு. 2-3 டைம் நல்லா கழுகிக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய தண்ணி ஊற்றி நம்ம இது ஊற வச்சுக்கலாம். இட்லிக்கு தோசைக்கெல்லாம் நம்ம அரிசி மாவு ஊற வைக்கிற மாதிரி ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. மேக்ஸிமம் 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். 2 to 2.5 மணி நேரம் மேக்ஸிமம் போதும். ரொம்ப நேரம் ஊற வச்சிருச்சுன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது இந்த அரிசியில் நிறைய தண்ணி இருக்கிறதுனால பொங்கி வர்றதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கும். அதை பார்த்து பண்ணிக்கோங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணி வடிகட்டி எடுத்து மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதே மாதிரி திக்காக அரைச்செடுத்துருக்கு. தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் கட்டியாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்குள்ளே 1/2 கப்பு தண்ணி கூடி ஊற்றி நான் அதில் கலக்கி ஊற்றிடுறேன். அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு ரவை, வறுக்காத பச்சை ரவை தான் நான் சேர்த்துருக்கேன். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. சர்க்கரை நம்ம சேர்த்துருக்கிறது இது பச்சை அரிசியில் செய்கிறதுனால எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது அது ஒரு வெள்ளை கலர்லேயே இருக்கும். அதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோல்டன் கலர் கிடைக்காது. நம்ம சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் நமக்கு பொரிச்செடுக்க முடியும். அதனால தான் சர்க்கரை சேர்த்துருக்கு. இல்லை இருந்தால் ரொம்ப நேரம் எண்ணெயில் போடணும், கருகி போயிடும், கட்டி ஆகி போயிடும். பிடிச்சிருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை இருந்தால் சர்க்கரை அவாய்ட் பண்ணிடலாம். நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ ஸ்டவ்வில் மாற்றியிருக்கேன். மீடியம் ஃப்ளேமிலும் மீடியம் லோ ஃப்ளேமிலும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு இதே மாதிரி நல்லா வேக வச்சு கட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது நல்லா கட்டி ஆகணும். நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் பிசைகிற மாதிரி கையில் ஒட்டாமல் இந்த தண்ணி ஃபுல்லாக வற்றி மாவு நல்லா கட்டியாக உருண்டையாக வர்ற மாதிரி நம்ம இது வேக வச்சு எடுக்கணும். அதுதான் அதோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. இல்லை இருந்தால் நமக்கு ஒட்டிடும் கையில். எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போதும் எண்ணெய் இறங்கிடும், பூரி நல்லா போல் மாதிரி பொங்கியும் வராது. அது பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மாவு வேக வைக்கிறதுக்கு அடிகட்டியாக இருக்கிற ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். மாவு வந்து வேஸ்ட் ஆகாமல் இதே மாதிரி நல்லா நீட்டாக உருண்டையாக கட்டியாக கிடச்சிடும். பாருங்கள், இது இப்போ கரெக்டாக இருக்குது. நல்லா கட்டியாக கிடச்சிருக்கு. இனி நமக்கு தீ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஆறணும். ஆறினதுக்கப்புறம் கையில் நல்லா பிசைஞ்செடுக்க வேண்டியதா. மூடி வைக்கல அப்படின்னா மாவு வந்து மேலே காஞ்சிருக்கும். அதனால தான் மூடி வச்சுருக்கு. முக்கால்வாசி ஆறினதுக்கப்புறம் நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைய போகிறேன். கையிலே நல்லா அமர்த்தி அமர்த்தி பிசைஞ்சிக்கோங்க. மாவு அரிசி மாவாக இருக்குது, அதே மாதிரி நம்ம வேக வச்சது சாஃப்டாக இருக்குன்னு நினச்சிட்டு பிசைறது கம்மி பண்ணாதீங்க. நல்லா இதில் வந்து சின்ன சின்ன கட்டி இருக்கும். நம்ம மாவு வந்து வேக வைக்கும்போது சின்ன சின்ன கட்டி வந்திருக்கும். அது கையில் நல்லா உடச்சி விட்டதுக்கப்புறம் பஞ்சு மாதிரி பிசைஞ்செடுக்கணும். சுத்தமாக இதில் கட்டி இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வைக்கணும். இல்லை இருந்தால் நம்ம விரிக்கும் போது சின்ன சின்ன கட்டி அங்கே தெரியும். அந்த கட்டி இருக்கிற இடத்துல நம்ம எண்ணெய்க்குள்ளே போட்டால் ஒட்டி இருக்கும். அந்த இடம் மட்டும் பொங்கி வராமல் இருக்கும். பார்த்து பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நான் இப்போ இது மூடி வைக்கிறேன். சூடு இருந்தால் மூடி வச்சுக்கோங்க. சூடு கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம விரிச்சு எடுத்துக்கலாம். சூடுக்கு சுத்தமாக இல்லை அப்படின்னா உடனே நீங்கள் போலா மாற்றி விரிச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ இது பாலாக மாற்றிடலாம். நம்ம பூரி எல்லாம் செய்யும்போது ரொம்ப சின்ன பால் தான் ரெடி பண்ணுறது. ஆனால் இது அரிசி மாவாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பெரிய பாலாகவே எடுத்துக்கிறேன். ரொம்ப கட்டி கம்மியாக நம்மளால் இது விரிக்க முடியாது. விரித்தாலும் எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிக்கும் போது கட்டி ஆகி போயிடும். ரொம்ப கட்டியாக இருக்கும் பூரி. அதனால் கொஞ்சம் திக்னஸில் தான் நம்ம பூரி விரிக்கிறது. பாருங்கள்,
எல்லாமே போலாக மாற்றி வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் இதில் எல்லாமே யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் தான். உங்களுக்கு வீட்டில் நீங்கள் எந்த எண்ணெய் எடுக்கிறீங்களோ அந்த எண்ணெயை எடுத்துக்கோங்க. கவுண்டர் டாப்பில் கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டதுக்கப்புறம் போலை மெதுவாக இதே மாதிரி அமர்த்தி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி ரோலர் வச்சு மெதுவாக விரிச்சுக்கோங்க. நம்ம சப்பாத்தி பூரியெல்லாம் விரிக்கிற மாதிரி ரொம்ப அமர்த்தி இருச்சுன்னா இது கட்டாகி போயிடும். சப்பாத்தி மாவுக்கு இருக்கிற ஆட்டை மாவுக்கு இருக்கிற ஒரு எலாஸ்டிசிட்டி அரிசி மாவுக்கு கிடையாது. அதனால மெதுவாக அமர்த்தி விரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் விரிக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் விரிச்சு எடுக்க முடியுது அப்படின்னா இப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ எல்லா பூரியும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு ஷேப்பு கிடைக்கிறதுக்கு இதே மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கிறேன். இப்படி செய்யும்போது ரவுண்டாக கிடச்சிடும். அதனால தான் அந்த மாதிரி செஞ்சுருக்கு. மிச்சம் வர்ற இந்த மாவு தனியாக வச்சு அதுக்கப்புறம் அதெல்லாம் சேர்த்து இன்னொரு டைம் பிசைஞ்சு அந்த மாவும் இதே மாதிரி விரித்து பொரி செஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் பொரி இதுக்குள்ளே போடணும். எண்ணெய்க்கு சூடு கம்மியாக இருந்துச்சுன்னா பொரி சீக்கிரம் பொங்கி வராது. அதனால எண்ணெயோட சூடு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. பூரி போட்டதுக்கப்புறம் தனியாக பொங்கி எண்ணெய்க்கு மேலே வந்துடும். அதுக்கப்புறம் 2 சைடு திருப்பி போட்டு இதே மாதிரி நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு இல்லைங்களா? அது நம்ம அந்த சர்க்கரை போட்டதுனால தான் சீக்கிரம் வந்திருக்கு. இல்லை இருந்தால் ரொம்ப நேரம் போட்டால் கருகின மாதிரி தான் வந்துடும். அப்போ நம்ம பூரி கட்டியாகி போயிடும். கொஞ்சம் கட்டியாக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ மிச்சம் இருக்கிற எல்லா பூரியுமே இதே மாதிரி நம்ம வறுத்தெடுத்து வச்சுக்கலாம். 4 to 5 பேருக்கு 6 பேருக்கெல்லாம் சாப்பிட முடியும். நம்ம எடுத்த அந்த 2 கப் அளவு பூரியில் இந்த மாதிரி சின்ன சைஸ் பூரியாக இருக்குது. அப்ராக்சிமேட்டாக எனக்கு ஒரு 30 பூரி கிடச்சிருக்கு. இது 30 இல்லை, இடையில 2-3 பேர் எடுத்துகிட்டு போனாங்க. உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அதனால தான் சவுண்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. மலபார் ஸ்பெஷல் பால் பத்திரி ரெடியாக இருக்குது. இங்கே கண்ணூர் சைடில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு ரெசிப்பியாக இருக்குது. இதுக்கு சைட் டிஷ்ஷை நான் எடுத்து வச்சுருக்கிறது கட்டியாக இருக்கிற தேங்காய் பால். தேங்காய் பாலுக்கே ஒரு இனிப்பு இருக்கும். அது பத்தலை, இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும் அப்படின்னா கொஞ்சம் சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி பூரி கட் பண்ணி இதில் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல செய்கிறதுக்கு. அதே மாதிரி வெரைட்டியாக இருக்கிற டிஷ்ஷாக இருக்குது. இது செய்யும்போது கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஊற வைக்கும்போது ரொம்ப நேரம் அரிசி ஊற வைக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம பிசையும் போது ஒட்டக்கூடாது. நல்லா கட்டியாக தான் வேக வச்சு மாவு எடுக்கணும். கையில் ஒட்டிடுச்சுன்னா விரிக்கும் போது ஒட்டிடும். எண்ணெய்க்குள்ளே போடும்போதும் பூரி கரெக்டாக வராது. அதே மாதிரி எண்ணெயோட சூடும் நல்லா இருக்கணும். கொஞ்சம் ஹையில் இருக்கணும். அப்போ தான் நல்லா பொங்கி சாஃப்டாக வந்துடும். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிப்பியோட. அது வரைக்கும் வணக்கம்.